ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டை போண்டா செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே சமயம் நம்ம வீட்டில் முட்டை போண்டா செஞ்சோம்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முட்டை போண்டா செய்கிறதுக்காக 4 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவை இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டையை டிப் பண்ணி போடுறப்போ நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டையை இது மாதிரி 2ஆக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பஜ்ஜி மாவில் இது மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக காயிற எண்ணெயில் நம்ம முட்டையை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். முட்டை வெடிச்சிடும்னுட்டு பயப்படாதீங்க, முட்டை வெடிக்காது. இப்போ முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை போண்டா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.